செடியாய வல்வனைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் கண்பணி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல தைரியமாக காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள், வெற்றியும் பெறுவீர்கள். 2ஆம் இடத்தில் குருபகவான் இருப்பது குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். உங்களுடைய வார்த்தைகளை அனைவரும் கேட்டு அதன் பிறகு செயல்படுவார்கள். அதன் மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். 6ஆம் இடத்தில் கேதுபகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அரசாங்க ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதியான சனிபகவான் லாபஸ்தானத்திலே இருக்கிறார். நீங்கள் எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் அந்த தொழிலே நல்ல முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, யோகம் அனைத்தும் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது மூத்த சகோதரனுக்கு சில மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்கள் குடும்பத்திலே சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். விரயஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது போட்டியிலே வெல்வதற்காக, தொழில் போட்டியிலே வெல்வதற்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக நீங்கள் பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் ஒரு சுப வாரமாக, நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது. இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அசுனிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே சனி பகவான் இருந்தாலும் உங்களுக்கு திருஷ்டி இருக்கிறது. திருஷ்டியிருந்து விலகுவதற்காக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாக திருஷ்டியிலிருந்து விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே செவ்வாய் இருப்பது இளைய சகோதரனுக்கும் மூத்த சகோதரனுக்கும் சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சகோதர வழியில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவதற்காக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து அரளிய புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் சகோதர வழியிலையும் எந்த பிரச்சனையும் இருக்காது. சகோதரனுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் ஆரோக்கியம், முன்னேற்றம் அனைத்தும் நன்றாக அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். லாபாதிபதி உங்கள் ராசியிலே இருக்கிறார். உங்கள் ராசியும் லாபஸ்தானம் பரிவர்த்தனமாகி இருக்கிறது. ஆகவே தொழில்துறையில லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. 2ஆம் இடத்திலே செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் பகை வீட்டில் இருக்கிறார். ஆகவே மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. விவாதம் செய்தால் அதில் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் ஸ்தானமான 5ஆம் இடத்திலே கேது இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே சூரியனும் சனி இருப்பது தொழில்துறையில போட்டி மிக அதிகமாக இருக்கும். தொழில் செய்யும் இடத்திலே உங்களுக்கும் உங்கள் மேலதிகாருக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் கீழ் பணிபுரியப்பவர்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அவர்களிடம் பேசும்போது இணக்கமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. விவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும். அதாவது தொழில் செய்யும் இடத்திலும் உங்கள் குடும்பத்திலும் விவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது. லாபஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறையில நல்ல லாபம் கிடைக்கும். மனைவியாலும் தன லாபம் இருக்கிறது, நல்ல அனுகூலம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே புதன் லாபஸ்தானத்தில் இருப்பது குழந்தைகளாலும் அனுகூலம் இருக்கிறது. குழந்தைகளுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்களை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். மிருகஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள்.
இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் ரிஷபராசி பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வாரத்தில் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சனி இருப்பதனால் சிறு கருத்து வேற்றுமைகள் தொழில் செய்யும் இடத்தில் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனாலும் குடும்பத்தில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். ஆகவே மற்றவருடன் பேசும்போது எச்சரிக்கை என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கும் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக ரிஷபராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் புதன் இருப்பது மிக மிக சிறப்பானது. புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம், அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது உடல் உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் மேலும் கெமிக்கல்ஸ் கலந்த உணவுப் பொருட்களை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவதும் நல்லது. உங்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பது உங்களுக்கு உஷ்ணம் மாத்திரமல்ல, சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. தொழில்துறை அலைச்சல் காரணமாகவும் பல சிந்தனைகள் இருக்கும். அமைதியாக சூழ்நிலையை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே கேதுவான் இருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் சரியாகும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சூரியன் சனி ஆகிய கிரகங்கள் இருப்பது உங்களுக்கும் உங்கள் தகப்பனுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படாது, அதை நிச்சயமாக நம்பலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ராகு புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. வெளிநாட்டு வேலை விரும்புவர்களுக்கு விரைவில் வெளிநாட்டு வேலைகள் அமையும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியின் சுகத்திற்காகவும் மனைவியின் தேவைக்காகவும் நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவுகள் நல்ல செலவாகவே இருக்கும், சுப செலவாகவே இருக்கும், அசுப செலவுகளாக இருக்காது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் மிதுன ராசி நல்ல நாட்கள். மிதுன ராசியில் பிறந்து மிருகஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் மிதுன ராசி பெண்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலே செவ்வாய் லோகாதிபதியாக இருப்பது மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைத்து யோகத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தாலும் சனி ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு இருக்காது. அஷ்டம சனியுடைய தாக்கம் அதிகமாக இருக்காது. இருந்தாலும் கணவன் மனைவிக்குள் பேசும்போது எச்சரிக்கை தேவை. சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே கேதுவானது குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சகோதர வழியிலே செலவினங்கள் ஆனாலும் சுப செலவாக இருக்கும். சகோதரருடைய குடும்பத்திலும் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குடும்பத்தில் கூட சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் சிரமப்பட்டு அந்த காரியங்கள் நடக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள், மேலும் குடும்பத்தை விட்டு வெளியே சில காலம் சென்று விட்டு வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். சிலருக்கு தனி குடித்தனம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. நல்ல பாக்கியம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக குழந்தைகளுடைய படிப்புக்காகவும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் செலவினங்களாகும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். அதில் நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து கடகராசி பிறந்த நல்ல நாட்கள். கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை,
மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, 4 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் கடகராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு அஷ்டமம் நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக ஓரளவு இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அதிகப்படியாக 8ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதனால் இந்த வாரத்தில் சிவபெருமானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்தில் வைப்பதும் சிறப்பானது. இந்த தீப வழிபாடுகளின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி, அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சொல்லி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனியுடன் இருக்கிறார். சிம்மராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சனி இருப்பது கணவன் மனைவிக்குள் கருப்பு வேற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கூட்டாளிகளுக்குள் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுபானந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தொழில்துறையில் ஓரளவு இருந்த பிரச்சனைகள் நீக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் சனி இருப்பது திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் அந்த காரியங்களில் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக நிறைய இருக்கிறது. அடுத்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு புதன் சுக்கிரன் இருப்பது இந்த வாரத்தில் தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யலாம். ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 10ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது தொழில்துறையிலே மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாகவோ அல்லது உங்களுடைய விருப்பத்தின் காரணமாகவோ வேறு இடங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் எடுத்து அந்த இடமாற்றங்களை நீங்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையில் நல்ல லாபம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகளை செய்யலாம். அந்த முயற்சி அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசியில் பிறந்து இந்த வாரம் நல்ல நாட்கள். சிம்மராசியிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். உத்திரம் 1ஆவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் சிம்மராசிகள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருப்பதனால் எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அந்த காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக வெளியில் சொல்லக்கூடாது என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு வழிபாட்டின் மூலமாகவே இந்த வாரம் சிம்மராசிரியர்களும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நீச்சம் அடைந்திருந்தாலும் உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கும்போது நீச்சபங்க ராஜபம் கிடைக்கிறது. ஆகவே கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்க சந்தோஷத்தை அடைவீர்கள். கூட்டு வியாபாரம் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு அல்லது வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். உங்கள் ராசியிலே கேதுபானந்து குருவால் பார்க்கப்படுகிறார். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல ஞானத்தையும் பெறுவீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 6ஆம் இடத்திலே சூரியன் சனி இருப்பது லட்சுமிகரம். அதாவது அன்றைய இந்த வாரத்திலே பழைய பாக்கியங்கள் வசூலாகும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. என்றால் புத்திரஸ்தானாதிபதி சனி 6ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பது குழந்தைகள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. என்றால் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது. 7ஆம் இடத்தில் ராகு புதன் சுக்கிரன் இருப்பது கணவன் மனைவிக்குள் நல்ல அன்யோன்யம் இருக்கும். பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். 9ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வ பலம் நன்றாக இருக்கிறது. தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல பலன்களை பெற முடியும். 10ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தொழில்துறையில் வளர்ச்சி இருக்கும். கூடவே அலைச்சலும் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சல் காரணமாக சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். இருந்தாலும் சலிக்காமல் வேலையை செய்யுங்கள். உங்களுக்கு இட்ட கடமைகளை சலிக்காமல் செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாய்ப்பு இருக்கிறது.
இந்த வாரம் கன்னிராசியில் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை இந்த 4 நாட்கள் நல்ல நாட்கள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்கள் மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், கன்னிராசியில் பிறந்தவர்கள் செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பது ஒன்றுதான் தோஷம். அது என்ன செய்யும் என்றால் தொழில்துறை அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும், உடல் உஷ்ணமும் ஓரளவு ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைத்து விட்டுவார்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் கன்னிராசியில் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கிறார். தொழில் விஷயமாகவோ அல்லது உங்களுடைய சொந்த தேவைக்காகவோ கடன்கள் மிக அதிகமாக இருக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். கடன் வாங்கினால் அடுத்த வருடம் தான் கடன் ஓரளவு அடைப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கும். இந்த வாரம் தொழில்துறையில் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். எந்த தொழில் செய்வதாலும் அந்த தொழிலில் போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் கஷ்டப்பட்டு போட்டியிலிருந்து நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்களுக்கு தெரியாமலே உங்கள் சுற்றும் எதிரிகள் இருப்பார்கள். கவலைப்படாமல் உங்கள் வேலை செய்யுங்கள். எதிர்களை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு தெய்வ அருளினால் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். அடம் பிடித்தாலும் உங்களை விட்டு பிரிய மாட்டார்கள். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 6ஆம் இடத்தில் ராகு புதன் சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது பழைய பாக்கியங்கள் வசூலாகும். வசூலானாலும் நல்ல தேவைக்கு மாத்திரம் அதை செலவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக அந்த பணத்தை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. 8ஆம் இடத்தில் குருபான் இருக்கிறார். ஆக வயிறு உஷ்ணமடைய வாய்ப்பு இருக்குது. அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. என்றால் அஷ்டம் குரு என்பது அஜீர்ண கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு இடமாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் செய்பவர்கள் இடமாற்றத்தை ஏற்படுத்தும் போது சிறிது வாஸ்து பார்த்து நல்லபடியாக மாற்றிக்கொள்வது நல்லது. இல்லாவிட்டால் இருக்கும் இடத்திலேயே தெய்வ அனுகிரகத்துடன் தெய்வ சங்கல்பத்துடன் தெய்வ பிரார்த்தனையுடன் தொழில் செய்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் வேறு வேலை கிடைக்கும் வரை இருக்கின்ற வேலை இந்த வாரம் விடக்கூடாது. இந்த வாரம் வேலையை விட்டு வேறு வேலை தேடினால் கிடைப்பது அரிதாகிவிடும். சில மாதங்கள் வேலையில்லாத சூழ்நிலைகள் உருவாகும். 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது தந்தைக்கு அனுகூலமாக இருக்கிறது. பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தக்கூடாது. பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. தந்தை உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியினால் உங்களுக்கு நல்ல பாக்கியம் இருக்கிறது. 12ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது சரியான தூக்கம் வராது. ஆனால் குருவுடைய பார்வை இருப்பதனால் தெய்வ சங்கல்பத்தினால் அவை எல்லாம் பிரச்சனைகளாம் தீர்ந்து நன்மைகளை பெறுவீர்கள். இந்த வாரம் துளாராசியில் நல்ல நாட்கள். துளாராசியில் பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். சுவாதிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், துளாராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு இருப்பது அஷ்டம் குரு என்று கூறுவார்கள். அஷ்டம் குரு என்பது ஆரோக்கியத்தை கெடுக்கும். மேலும் வயிற்று உபாதைகளை கொடுக்கும். அஜீர்ண கோளாறுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பண விஷயத்திலும் சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கும் கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் பகல் நேரத்தில் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக துளாராசிரியர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில் வந்து இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. விருச்சிக ராசியில் வந்து மார்ச் 7 வெள்ளிக்கிழமை, அதாவது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பகல் 11:15 முதல் மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:48 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 7 வெள்ளிக்கிழமை, மார்ச் 8 சனிக்கிழமை, மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்தால் வெற்றியை பெற முடியும். மற்றபடி விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்தில் இருப்பது
தொழில் காரணமாக உங்களது சுய தேவையை காரணமாக அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசி குருடைய அருட்பார்வையும் இருக்கிறது. தெய்வபலம் நன்றாக இருக்கிறது. ஆகவே எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல காரியங்களுக்காக, நல்ல செயல்களுக்காக, தொழில் விருத்திக்காகத்தான் அலைச்சல் ஏற்படுமே தவிர தேவையற்ற அலைச்சல் என்பது ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் தேவையற்ற சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படுத்தும். 4ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள், தாய்க்கு உடல் வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை. 5ஆம் இடத்தில் ராகு, புதன், சுக்கரன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீங்களும் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். குழந்தையுடைய ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். 7ஆம் இடத்தில் குருவான் இருப்பது மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். மனைவியின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மனைவியால் நன்மைகளை பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அலைச்சல் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் உடல் உஷ்ணம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த வாரம் காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விட வேண்டும். குளிர்ச்சியான பொருட்களை நீருமோர் சாப்பிடுவது மிக மிக சிறப்பானது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தை கேது இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா, பாட்டி போன்றவருடைய அனுகூலம் நன்றாக இருக்கும். அவர்கள் உங்களுக்கு நன்றாக துணை புரிவார்கள். சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு இருந்த நல்ல நாட்கள். விருச்சிக ராசிக்கு வந்து விசாகம் 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 11 வெள்ளிக்கிழமை, 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், விருச்சிக ராசி 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம் சனியாக சனி பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படும். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக விருச்சிக ராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டகம் இருக்கிறது. அதாவது தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:48 முதல் மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை இரவு 2:15 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்களும், மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். 6ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது எந்த தொழில் சேர்வலாக இருந்தாலும் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். சிறிது யோசித்து நிதானத்து செயல்பட்டால் அந்த போட்டியிலே நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். எப்படிப்பட்ட இன்டர்வியூக்கு போனாலும் சரி ஆரம்பத்தில் முதல் 2 சுற்றுகளில் தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் 3வது 4வது சுற்றிலே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கி சுப செலவுகளை செய்யலாம். எதிரிகளை வெல்வதற்காக நிறைய சிரமப்படுவீர்கள். ஆனால் வெற்றியை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது இளைய மூத்த சகோதரருக்கு சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக இளைய சகோதரனுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. 4ஆம் இடத்திலே ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாயின் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். தாய் உங்களுக்கு அனுகூலமாகவே செயல்படுவார்கள். 6ஆம் இடத்தில் குருவான் இருப்பது சிறிது அளவில் அஜீரண கோளாறுகள் ஏற்படும். அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். கணவன் மனைவிகள் சிறு உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. 10ஆம் இடத்தில் கேதுபான இருப்பது தொழில்துறை விருது நன்றாக இருக்குது. புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து தனுசு ராசி பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். தனுசு ராசியில் பிறந்து மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 13 வியாழக்கிழமை நல்ல நாள்,
பூராடத்திலே பிறந்தவர்கள் மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசிக்கு இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவான், 6ஆம் இடத்தில் குரு இருப்பது அவ்வளவு நல்லதல்ல. போட்டி மிக அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் சிறு பின்னடைவு ஏற்படும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இந்த பிரச்சனைகளுக்கு விடுபடுவதற்காக வியாழக்கிழமை குரு பகவானுக்கோ உங்கள் குலதெய்வத்துக்கோ நேதிமம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மகர் ராசி. மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். 2ஆம் இடத்தில் சூரியனுடன் இருக்கார். ஆகவே மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. முற்றிலுமாக விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. 2ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் இருப்பது குடும்பத்திலும் சிறு சிறு பிரச்சனைகள், உரசல்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக நீங்களும் காரியங்களை செய்து கொள்வீர்கள். இருந்தாலும் உடல் உஷ்ணம் காரணமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 5ஆம் இடத்தில் குருவான் இருப்பது தெய்வஸ்தலங்களில் யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகள் நீங்கும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். 6ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். புதிய முயற்சிகள் அனைத்தும் நீங்கள் செய்யலாம். 9ஆம் இடத்தில் கேதுவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் தந்தையின் ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஆரோக்கியமாக திகழ்வார்கள். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த மகர ராசியில் பிறந்து இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை இரவு 2:15 முதல் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை பகல் 12:56 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மகர ராசி நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை நல்ல நாள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து கும்பராசிக்கு இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 7 சனியாக இருந்து அஷ்டமாதிபதியான சூரியனுடன் பிடிக்கப்பட்டிருக்கார். ஆகவே இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சிவலிங்கத்துக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கும் நெய்திமம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்குமே மகர ராசி பந்துகள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பகல் 12:56 முதல் மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இரவு 1:15 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்கள் மார்ச் 14 வெள்ளிக்கிழமை, மார்ச் 15 சனிக்கிழமை, மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்களுடைய ராசி பலனாக பார்க்கும்போது உங்கள் ராசியிலே சூரியன், சனி ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. தேவையில்லாமல் கோபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், மனக்குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் மனக்குழப்பத்துக்கு ஆளாகாமல் இருப்பதே நல்லது. எதையும் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது இந்த வாரம் குழந்தைகள் மூலமாகவும் மனைவி மூலமாகவும் தாய் தந்தையர்கள் மூலமாகவும் தனலாபம் காத்திருக்கிறது. அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். 4ஆம் இடத்தில் குருவான் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவிகள் செய்வார்கள். தேவையற்ற சஞ்சலங்களை படாமல் இருந்தாலே போதுமானது. தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். 5ஆம் இடத்தில் செவ்வாய் பகை பெற்றிருப்பது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் வீடு மனை வாங்குவதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிக நன்றாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை செய்யுங்கள். பொதுவாக 7 சனி நடக்கும் காலத்தில் தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். நிறைய பேருக்கு வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும்.
இன்றைய பேருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அனைத்தும் நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே பிரயாணத்தில் எந்த தீங்கும் ஏற்படாது. ஆரோக்கியத்திலும் பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. நல்ல ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் கூட்டாளிகளுக்கும் இருந்த பிரச்சனைகளும் நீங்கி அவர்களும் நல்ல விதமாக உங்களையே அனுசரித்து நடந்து கொள்வார்கள். இந்த வாரம் கும்பராசி இருக்கும் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கள், மார்ச் 12 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு ஜென்மசனியாக ஏழரசி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனபாரம் அதிகமாக இருக்கும். வேலையிலும் பளு மிக அதிகமாக இருக்கும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். சகோதரனுக்கும் உங்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்திக்கும். சகோதர ஒற்றுமை இருக்கும். நீங்களும் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசியிலே ராகு, புதன், சுக்கரன் ஆகிய கிரகங்கள் இருப்பது சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குதூகலமாக இருப்பீர்கள். யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ராகு இருப்பதனால் சிறு அளவில் கோபங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விட வேண்டும். கோபப்படாமல் இருந்தாலே நல்லபடியாக காரியங்களை செய்து விடுவீர்கள். 3ஆம் இடத்தில் குருவான் இருப்பது இளைய சகோதரர்களுக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக இருப்பதனால் நண்பர்கள், உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். அவர்கள் மூலமாகவும் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேதுபான் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தின் குறைபாடுகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். என்றால் கேதுபான் இருந்தாலும் குருடைய பார்வை இருக்கிறது. கேது நட்பு ஸ்தானத்திலே இருக்கிறார். ஆக உங்களுடைய மனைவிமார்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மனைவியால் தன லாபத்தை அடைவீர்கள். அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்புடன் இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரியன் சனி இருப்பது சரியான நேரத்தில் தூக்கம் வராது. அதன் மூலமாக சில உடல் உபதிரவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்து இந்த வாரம் மீனராசியில் நல்ல நாட்கள். மீனராசியிலே பிறந்து பூரட்டாது 4ஆவது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை 3 நாட்கள் நல்ல நாட்கள். உத்திரட்டாதிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 11 செவ்வாய்க்கிழமை, மார்ச் 13 வியாழக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 10 திங்கட்கிழமை, மார்ச் 12 புதன்கிழமை, மார்ச் 14 வெள்ளிக்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுக்கு 7.5 சனி விரயசனியாக இருப்பதனால் சனி தோஷம் விலகுவதற்காக பிரதி சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு தீபம் வைத்து விட்டு வாருங்கள். அதன் மூலமாக விரயங்கள் பிரச்சனைகள் நீக்கி நன்மைகளை முழுவதுமாக பெற்று மீனராசியில் இந்த வாரம் நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. இவ்வாறாக இந்த வாரத்திய வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.